எகிப்தோட 10 வாதைகள் என்ன பண்ணாங்க? தான் கண்ணால பார்த்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஆனா அந்த ராகாப் என்கிற வேசி தன் சரீரத்தில் அவள் வேசியாக இருந்தாலும் தன் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவளாக இருந்தால் காணாதவையை அவன் என்ன பண்ணாலும் விசுவாசித்தான். மோவாப் என்ன பண்ணக்கூடாது? சபைக்குள்ள உட்பிரவேசிக்க கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து என்ன பண்ணாரு? அதே காரியத்தை யார் பண்றா? போவாஸ் பண்றா. போவாஸுக்கு இந்த நாலேஜ்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அம்மா கிட்ட வந்துச்சு. அம்மாவுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு? வேதம் படிச்சு வந்துச்சா? கண்டிப்பா இல்லை. தோரா படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காது? தோரா படிச்சு தோராவை அப்படியே போவாஸுக்கு சொல்லி கொடுத்தா போவாஸ் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாரு? வந்தவொடனே அந்த அந்நிய ஸ்திரியை உள்ள விட்டீங்க வெளியே. ஏன்னா அந்த ராகாப் என்கிற வேசி ஏதோ வேதத்தை படிச்சோ இல்லை வசனத்தங்களை படிச்சோ ஏதோ மனுஷன் போதிச்சோ தேவன் யார் என்று அறிந்தவள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கும். ஏதோ மனுஷனோ ஏதோ ஊழியக்காரனோ ஏதோ தீர்க்கதரிசியோ வந்து சொல்லி தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்த நபர் அல்ல. தன் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவள் என்பதை உணர்ந்தவள். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சாயல் எப்படிப்பட்டது, கிறிஸ்துவோடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா என்பதை நிழலோட்டமாய் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காமிச்சவங்க யாரு? ராகாப் என்கிற வேசி. போவாஸ் வந்து அங்க வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றான், யாரை ரிஃப்ளெக்ட் பண்றான்னா தன் அம்மா என்ன பண்றாரு? ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அங்க இயேசு கிறிஸ்து நிச்சயமா அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அதை எல்லாத்தையும் யார் பண்றா? போவாஸ் பண்றா. போவாஸுக்கு பிறந்த உடனே எங்க ஞானம் மண்டையில இருந்து என்ன பண்ணல? கொட்டில் தன் தாய் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கா? ஆழமா போய் போதிச்சிருக்கிறார்.